ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகில் டைரி தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு அர்பன் லெஜெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கே போன இவ்வளோ நாளாக காணாமல் போயிருந்தியா, அப்படி கோமாவில் போயிருந்தியா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் வரலை அப்படின்னாக்கா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கவே இல்லை. அந்த சப்போர்ட்டு கொடுக்காததுனால எனக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கவும் இல்லை. அதனால் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாததுனால, அது கூட சேர்ந்து கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணலாம், தொடர்ந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கலாம் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி வந்துட்டு என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னுடைய வீடியோஸ்க்கு நான் தொடர்ந்து உங்களுக்கான விதவிதமான வீடியோஸ் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். சரி வாங்க, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். த ரெட் பியானோ. ரஷ்யாவில் ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பியானோ வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவங்க பியானோ கிளாஸுக்கு போகிறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் தன்னுடைய பியானோ கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா எனக்கு ஒரு பியானோ ஒன்று வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சரி நாங்கள் உனக்கு பியானோ வாங்கி தரோம், பட் இப்போ இல்லை, உன்னுடைய பர்த்டே வருது, உன்னுடைய பிறந்த நாளன்னைக்கு அன்பளிப்பாக நாங்கள் அந்த பியானோவை உனக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமாக இருக்காங்க. அடட, கடைசியாக வந்துட்டு பர்த்டேக்காவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த பொண்ணு கடைசியாக அந்த பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பெரிய பார்சல் ஒன்று வந்து இறங்குது. அந்த பார்சல் என்னென்னு திறந்து பார்த்தா கடைசியாக அந்த பார்சலுக்குள்ளே பியானோ ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஹாப்பி. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியானோ எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி வாசிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியானோவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னாக்கா கை விரல்கள் எல்லாம் வீங்கி போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கை விரல்கள் வீங்கிறதுமே இல்லாமல் வலிக்கவும் ஆரம்பிக்குது. இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி இந்த பியானோ வாசித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கைவிரல்கள் ரொம்பவே வீங்கி போயிடுது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வலிக்கவும் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இல்லை நீ தொடர்ந்து இந்த பியானோவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கியா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போக போக பழகி அதுவே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்களுடைய அம்மா சொன்னதையும் நம்பி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியானோவை வந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கா. அதாவது நம்ம வாசிச்சுட்டே இருந்தால் இந்த விஷயம் நமக்கு பழகி போயிடும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையினால் தினமும் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மதியம் இரவு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பியானோவை வாசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒல்லியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய கைவிரல்கள் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியாக வீங்கி போய் ரத்தங்கள் சொட்டுற மாதிரியான நிலைமைக்கு வந்திருக்கிறத அவங்களுடைய அம்மா அப்பா பார்க்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா பியானோ வாங்கி 1 மாதம்தான் ஆயிருக்குது. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியானோ 1 மாதத்துலேயே பழுதாகி போயிடுது. உடனே அந்த பொண்ணுடைய அப்பா அந்த பியானோவை எங்கே ஆர்டர் செஞ்சாங்களோ அந்த கடைக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எங்க பியானோ இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா 1 மந்த் ஆயிருக்கு வாங்கி, அதுக்குள்ளே வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பியானோவை சரி பண்ணக்கூடிய ஒரு பாட்டிமா இருக்காங்க, அந்த பாட்டிமாவுடைய நான் நம்பரை உங்களுக்கு தரேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதை சரிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கடைக்காரர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணுடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமாவுடைய நம்பரை வாங்கி அந்த பாட்டிமாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி பியானோ நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சிது. எங்கள் வீட்டில் ஒரு பியானோ வந்துட்டு பழுதாகி போயிடுச்சு 1 மாதத்துலேயே, உங்களால் சரி பண்ண முடியுமா, ப்ளீஸ் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அட்ரஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பாட்டிமாவும் அவங்களுடைய வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஃபோனில் சொன்னது போல் பாட்டிமா இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா அதாவது இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து அந்த பியானோவை வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதாவது நீங்கள்
அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா 3 பேரும் கொஞ்சம் இந்த ரூமை விட்டு வெளியே போய் நில்லுங்க. நான் இந்த பியானோவை ரிப்பேர் செய்யும்போது என் கூட யாருமே இருக்கக்கூடாது. நான் தனியாக தான் வந்துட்டு ரிப்பேர் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு சொல்லி இவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமாவை மட்டும் அந்த ரூமுக்குள்ளே வச்சு 3 பேருமே வெளியே வந்து கதவை சாத்திக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சந்தேகமுமே வரல. ஏன்னா சில பேர் அவங்களுடைய தொழிலை பார்க்கும்போது இந்த தொழிலை வந்துட்டு யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இவங்களும் அந்த பாட்டிமா அப்படிப்பட்டவங்க தான் போல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கதவு மூடிட்டு நார்மலாக தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமா கதவை தட்டுறாங்க. இவங்களும் வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ண உடனே அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, அதாவது பியானோ சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து, அதாவது அந்த பாட்டிமா அந்த வீட்டில இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு பியானோ கிட்ட போயிட்டு வேலை செய்யுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த பியானோமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் ரொம்பவே நல்லா வேலை செஞ்சுருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஆகிய அந்த பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தினமுமே காலையில், மதியம், சாயந்தரம், இரவு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒல்லியாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு ரொம்பவே ஒல்லி ஆயிட்டா. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா அந்த பியானோ இருக்கக்கூடிய அந்த ரூம் இருந்து ஹாலுக்கு போகக்கூட முடியாத அளவுக்கு, அவ்வளோ கூட அவங்கக்கிட்ட தெம்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு வீக் ஆகிட்டாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு அந்த பியானோவை தினமுமே வாசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அடிக்ட் ஆகியிருந்திருக்காங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த பியானோஸ் வேலை செய்யாமல் போகுது. மறுபடியும் அந்த பொண்ணுடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமாவுக்கு கால் பண்ணி மறுபடியும் பியானோ வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அந்த பாட்டிமாவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த பாட்டிமா வீட்டுக்கும் வராங்க. வந்த உடனே முதல்ல போலவே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 3 பேருமே ரூமை விட்டு வெளியே போய் நில்லுங்க, நான் சரி பண்ணிவிட்டு நான் வரேன் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ரூமை விட்டு வெளியே போய் நின்றுறாங்க. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உண்டாகிருச்சு. எதுக்காக இவங்க இந்த பியானோவை சரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளை வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு ஓரமாக பாட்டிமா என்ன செய்கிறாங்க உள்ள அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சினாரியோ, அதாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிமா அந்த பியானோவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பியானோக்குள்ளேருந்து ஒரு ஜக்கு மாதிரி எடுக்கிறாங்க. அந்த ஜக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமா எடுத்து குடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உடனே அந்த பொண்ணுடைய அப்பா பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டுக்கு உடனே வந்து அந்த பாட்டிமாவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே இல்லை. பட்டு இதில் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எப்படி அந்த பியானோக்குள்ளே அந்த ஜக்கு வந்தது அப்படின்ட்டு சொல்லி இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பியானோக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிமா தான் அந்த ரத்தத்துடைய ஜக்கை வந்துட்டு வச்சுருக்காங்க. அதாவது அந்த ரத்தம் எப்படி அந்த ஜக்குக்குள்ளே போகுது அப்படின்னாக்கா, அந்த சின்ன பொண்ணு அந்த பியானோவை வாசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய விரல்கள் வீங்கி போகிறது, அவங்களுடைய உடம்பு வீங்கி போகிறது அப்படிங்கிறது நார்மலாக இருந்திருக்கு. ஆக்சுவலி அந்த பியானோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் அண்ட் பிளாக் கலரான அந்த இது இருக்கும் இல்லைங்களா, இந்த டேபு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஓட்டை வச்சுருக்காங்க. அந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஊசி அப்படிங்கிறது இருந்திருக்கு. எப்போல்லாம் அந்த பியானோவை வாசிப்போமோ அந்த சின்ன சின்ன ஊசி அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் குத்தி நம்மளுடைய கை விரல்கள் வந்துட்டு ரொம்ப வீங்கி போய் அந்த ரத்தம்லாம் செதஞ்சு அந்த கொஞ்சம் அந்த ட்ராப்பான ரத்தம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பியானோக்குள்ளே அந்த கீபோர்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஜக்கில் போயிட்டு சேர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தோடு தான் அந்த அந்த பியானோ இருந்திருக்கு. அந்த ரத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த பாட்டிமா குடித்த ரத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணுடைய ரத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் எப்போ அந்த ஜாடி, அதாவது அந்த ஜக்கு ஃபுல்லாக ஆயிடுதோ ரத்தத்தால், உடனே அந்த பியானோ பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிறது நின்று போயிடும். அதே போல் எப்போல்லாம் அந்த ரத்தம் நிரம்பி போயிடுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டி வந்துட்டு அந்த பியானோ வேலை செய்யாத முடியாத மாதிரியான அந்த செட்டப் அப்படிங்கிறது பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ அவங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கார் அழைப்பு வருதோ அப்போ இவங்க போயிட்டு அதாவது ஓனர்ஸை வந்துட்டு ரூமை விட்டு வெளியே போயிட சொல்லி இவங்க அந்த ரத்தத்தை குடிச்சிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை குடித்த உடனே அவங்க வந்துட்டு மறுபடியும் அந்த ஜாரை உள்ளே வச்சுட்டு அவங்க வீட்டு ஓனர்ஸை வந்துட்டு உள்ளே வர சொல்லி சரியாயிடுச்சு பியானோ அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுவாங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால அவர் ஒழிஞ்சு பார்த்ததுனால தான் இந்த விஷயம் வந்துட்டு தெரிய வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுடைய அந்த ரத்தம் அந்த பாட்டிமா குடிச்சு குடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யனுடைய அர்பன் லெஜெண்ட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே போல் ஸ்டோரிஸ், இதே போல் அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அந்த வீடியோஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு மெயில் அனுப்பலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அர்பன் லெஜெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். அதனால் அந்த ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது நீங்கள் எனக்கு இமெயிலில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.